வணக்கம். புது புதார்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுகவின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். ஆட்சியிலும் கட்சியிலும் ஒருவரே தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னு அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சொல்லியிருக்கிறார். வர்தா புயல் பாதிப்பு, அது தொடர்பாக அரசு எடுத்த நடவடிக்கை, இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆய்வுக் கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் போது செய்தியாளர்கள் இந்த கேள்வியை எழுப்புறாங்க. சசிகலா முதலமைச்சராக வருவதற்கு தீர்மானம் நிறைவேற்றியது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவர் ஆட்சியிலும் கட்சியிலும் ஒருவரே தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். புதிய தலைமுறையுடைய பிரத்யேக நேர்காணலிலும் அந்த கருத்தை அவர் வலியுறுத்தி இருந்தார். எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது தொண்டர்களுடைய விருப்பம். அதை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் புரட்சித் தலைவி அம்மா பேரவையினுடைய செயலாளராக இருக்கிறார். அந்த வகையில் அவரிடம் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறார். இதில் ஒன்றும் ஏதோ தவறான கருத்து கொள்றதுக்கு எந்த செய்தியும் இல்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய இழப்புக்கு பிறகு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துவதற்கு சின்னம்மா அவர்களை முன்னிறுத்துவது, அவர்கள் பொதுச் செயலாளராக பணியாற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைத்து மட்டங்களிலும் இருக்கின்ற தொண்டர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதில் ஒன்றும் புதிய செய்தி இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது உள்ளுக்குள்ளே இப்போ அதிமுகக்குள்ளே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரம் யார் கையில் இருக்க வேண்டும் என்ற அந்த போட்டியின் வெளிப்பாடாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஏனெனில் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு அவர் பதவி ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் கட்சி அதிகாரம் சசிகலா அவர்களுடைய கையில் தான் போகும் போல தெரிகிறது இப்பொழுது. ஆனால் அவர் அதையும் தாண்டி அமைச்சர் உதயகுமார் அவர்கள் முதலமைச்சராகவும் அவர் வர வேண்டும் என்று பேசுவது இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் அது எந்த அளவுக்கு மாநிலத்தின் நலன்களுக்கு வலு சேர்க்கும்னு தெரியல. ஏன்னா இப்போ மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகவும் செல்வாக்குமிக்க தலைவர். மத்திய அரசிடம் கடுமையாக போராடி தமிழ்நாட்டுக்கான பல நலத்திட்டங்களை அவர் வாங்கி கொடுத்தார். இந்தியாவிலே ரொம்ப ஹாட் பார்கெனிங் சீஃப் மினிஸ்டர்னு அவங்கள தான் நம்ம சொல்ல முடியும். துரதிருஷ்டவசமாக அவர் இறந்த பிறகு இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் பதவியேற்று அவர் இன்னமும் தன்னுடைய பதவியை அவர் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுன்னு ஆங்கிலத்தில். அவர் நன்றாக கால் ஊன்றுவதற்கு முன்பாகவே வேறொருவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் அவருடைய அத்தாரிட்டியை அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேபினெட்டுன்றது கூட்டு பொறுப்பு. கேபினெட் ஒரு குரலில் தான் பேச வேண்டும். அமைச்சரவை பொறுப்பு என்பது ஒரு குரலில் தான் அவர்கள் பேச வேண்டும். 92-93 ஆண்டு காலகட்டத்தில் நரசிம்மராவ் அவர்களுக்கு எதிராக காவிரி பிரச்சனையில் கருத்து சொன்னதற்காக வாழப்பாடி ராமமூர்த்தியின் ராஜினாமாவை உடனே கோரி பெற்றார் நரசிம்மராவ். இப்போ கேபினெட் டபுள் வாய்ஸில் பேச முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராகவும் சோனியா காந்தி அவர்கள் நேஷனல் அட்வைசரி கமிட்டி என்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு, அதில் தான் அவர் ஆலோசனை பெற்றார். அந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் காங்கிரஸ் அமைச்சர்கள் ஒருவரும் மன்மோகன் சிங்க்கு பதிலாக சோனியா காந்தி பிரதமராக வேண்டும் என்று கூறவில்லை. ஆகவே இது போன்ற பேச்சுக்கள் தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான அரசியல் சூழ்நிலையில் மாநிலத்தின் நலன்களுக்கு ஊறு விளைவிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நம்முடைய முதலமைச்சர் நேற்று போய் பிரதமர் மோடியை சந்தித்து 22,000 கோடி ரூபாய்க்கு நிதி ஆதாரங்களை கேட்டிருக்கிறார். மாநிலத்தின் நிதி நிலைமை மிகவும் அபாயகரமான கட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன், டிமானிட்டைசேஷன், இப்போ 2000 கடைகளை மூட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வரும் ஆண்டுகளில் நமக்கு அடுத்த நிதியாண்டிலும் அதற்கடுத்த நிதியாண்டிலும் மிகப்பெரிய நிதிச்சுமையை ஏற்படுத்த போகிறது. ஆகவே மத்திய அரசுடன் கடுமையாக வாதாடி தமிழ்நாட்டுக்கான நலன்களுக்கான போதிய நிதி ஆதாரங்களை பெறுவதற்கு நமக்கு உடனடியாக தேவை ஒரு வலுவான முதலமைச்சர். அவர் இப்போ தான் வந்திருக்கார். அவர் செட்டில் ஆகிறதுக்குள்ளேயே இது போன்ற கோரிக்கைகள் எழுவது என்பது கட்சி சார்பாக அவர்கள் சொல்லலாம். ஆனால் நான் கட்சிக்கு வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது அது எந்த அளவுக்கு மாநிலத்தின் நலன்களுக்கு வலு சேர்க்கும் என்று தெரியவில்லை. சோனியா காந்தியையும் சசிகலாவையும் நீங்கள் ஒரே தளத்தில் வச்சு பார்க்க முடியுமா? அந்த பிரச்சனை வேற இல்லையா? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். சோனியா காந்தியும் சசிகலாவையும் நம்ம ஒரு தளத்தில் வைத்து பார்க்கவில்லை. எங்கே பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ், அரசியல் சாசனத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்புகள் இந்திய அரசியலில் எந்த அளவுக்கு கோலோச்சலாம் என்ற விவாதம் பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. சமகாலத்திய உதாரணம் 2014 ஆண்டு காலகட்டத்தில் இந்த விமர்சனம் எதிர்க்கட்சிகளால் வைக்கப்பட்டது. அப்போ இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தால் சோனியா காந்தி அவர்கள் அந்த நேஷனல் அட்வைசரி கவுன்சில்ன்ற அந்த ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு அதன்படி தான் அவர் செயல்பட்டார்.
ஆகவே இந்த இரட்டை அதிகார மையம் என்ற விவாதம் அது வந்ததால் இப்பொழுது நான் சொல்கிறேன். இப்பொழுது நாம் பார்ப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா பலரும் அவங்க கட்சியில் அவங்க யாரை வேணால் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கலாம். அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது, விமர்சனங்களை வைக்கலாம், பட் சொல்ல முடியாது. ஆனால் முதலமைச்சராக 10 நாட்களில் ஒருவர் பொறுப்பேற்ற பிறகு 2 பதவியும் ஒருவர்கிட்டே இருக்கணும், அவர் தான் திருமதி சசிகலா அவர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது கடுமையான விமர்சனத்திற்கு கண்டிப்பாக உள்ளாகும். ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வைஸ் சான்சலர்ஸ்லாம் போய் முதலமைச்சரை சந்திக்கவில்லை, திருமதி சசிகலா அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் கடுமையான விமர்சனங்களுக்கு வரும் நாட்களில் உள்ளாகும். நீங்கள் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் திருமதி சசிகலா அவர்களை போய் பார்க்கலாம், அதை பற்றி நாம் சொல்ல முடியாது. ஆனால் வைஸ் சான்சலர்ஸ்லாம் போய் பார்க்குறாங்க. இது எந்த அடிப்படையில் இவர்கள் போய் பார்க்கிறார்கள் என்ற விமர்சனம் கண்டிப்பாக வரும். அதைத்தான் நான் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு தொண்டர்கள் விரும்புகின்ற தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இதை பார்க்கணுமே ஒழிய இதில் ஒன்றும் பெரிய ஏதோ இன்றைக்கி ஆட்சிக்கு ஏதோ ஒரு சவால் வந்திருக்கு, அல்லது இன்றைக்கு அமைச்சரவைக்கு அமைச்சரவைக்குள் ஏதோ குழப்பம் வந்திருக்குன்னெலாம் யோசிக்க தேவையில்லை. என்னென்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களால், ஒட்டுமொத்த உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் அமைச்சரவை இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார். அதில் எந்த சிக்கலும் இல்லை. அதை போலவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து அமைப்புகளும், கிளைக்கழகங்களிலே இருந்து மாவட்ட கழகங்களிலிருந்து தலைமை நிர்வாகிகள் வரை அனைவரும் ஒட்டுமொத்தமாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை இன்னும் அவர்கள் பரிசீலனையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்க வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை ஆட்சியிலும் கட்சியிலும் ஒரே தலைவராக இருக்க வேண்டும் அப்படின்னு தான், அதுதான் விருப்பம். அப்படின்னா ஏன் ஓபிஎஸ் கட்சி தலைமைக்கு யோசிக்க கூடாது? அதுதான் நான் சொல்ல வரேன். இன்றைக்கு சட்டமன்ற கட்சி தலைவராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது சின்னம்மா அவர்கள் விருப்பத்தோடு அவர் இருக்க வேண்டும் என்பதால் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதனால் அவங்களுடைய விருப்பத்தோடு தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் எந்த சிக்கலும் இல்லை. அவங்க இன்னும் பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுக்கிற சொல்லலை. அது சொல்லணும்னு வற்புறுத்துறோம். எங்களுடைய விருப்பத்தை சொல்லியிருக்கோம். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதை போலவே ஆட்சியிலையும் கட்சியிலையும் ஒரே தலைமை இருந்தால், இப்போ மரியாதைக்குரிய மணி அவர்கள் சொன்னதை போல வைஸ் சான்சலர் போய் பார்த்தது ஒரு சர்ச்சையாகுது. அது போன்ற நிலை வரக்கூடாது என்பதற்காக சொல்லப்படுகிற அதிலேயே அமைச்சர் ஆர்வி உதயகுமார் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஆட்சியின் தலைமை ஒருவரிடத்தில் இருக்கின்ற பொழுது கட்சியின் தலைமையை போய் சந்திக்கின்ற அமைச்சர்களை எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரக்கூடும். அந்த நிலை வரக்கூடாதுன்றதுக்காக அந்த முடிவை விரும்புகிறோம் சொல்லியிருக்காரு. அதுக்கு தீர்வாக ஓபிஎஸ் கட்சி தலைமைன்னு வருகிற போது இந்த பிரச்சனையே வராது இல்லையா? ஏன் அந்த தளத்துல யோசிக்கலன்னு இல்ல. அது கட்சி தலைமை என்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் விருப்பப்படி உருவாக்க வேண்டிய ஒன்று. பெரும்பான்மை உறுப்பினர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய உணர்வுகளை புரிந்தவர். அவரோடு தன்னுடைய பயணத்தை கடந்த 33 ஆண்டுகளாக தொடர்ந்து அவர்களுடைய உறுதுணையாக இருந்து எல்லா வகையிலும் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய உணர்வுகளை தெரிந்து வைத்திருப்பவர். சோதனையான நேரங்களிலும் மற்ற நேரங்களிலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது என்பதை அறிந்தவர் என்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 1.5 கோடி தொண்டர்களில் அதிகமாக நெருக்கமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தெரிந்து வைத்திருப்பவர் என்றதனால் அவரை சின்னம்மா அவர்களை முன்மொழிகிறோம். சின்னம்மா அவர்கள் அது பதவியை ஏற்பட்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய சிந்தனைகள், அவருடைய விருப்பங்கள் எந்தவித குறைபாடும் இல்லாமல் தொடருன்றதுக்காக அவங்கள பொதுச் செயலாளர் முன்மொழிகிறோம். ஆனால் இன்னைக்கு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வரை அந்த சின்னம்மா அவர்கள் இன்றைக்கு அந்த பதவியை ஏற்று பொதுச் செயலாளர் பதவியை ஏற்றுவிட்டால் அதற்கு பிறகு அமைச்சரவையும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி பொதுச் செயலாளருடைய கட்டுப்பாட்டில் தான் வருவாங்க. அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, எந்த கட்சியுமே அந்த கட்சியினுடைய
அமைச்சரவை அந்த கட்சியினுடைய கொள்கைகளை, கட்சியினுடைய திட்டங்களை, இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியினுடைய தலைமைகளின் உத்தரவுகளை செயல்படுத்துவது தான் அமைச்சரவை. ஏன்னா அவங்க மக்களிடம் வாக்குறுதிகளை தந்து அவர்களை வெற்றி பெற வைக்கிறோம். வெற்றி பெற்று அவர்கள் ஆட்சியில் உட்கார சொல்ல அந்த கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ செயல்படுத்த தான் அவங்களுடைய கோரிக்கை. அதில் தவறுகின்ற பொழுது அவர்களை மாற்றுவதற்கும் அவர்களை நீக்குவதற்கும் கட்சிக்கு உரிமை உண்டு. அந்த வகையில் பொதுச் செயலாளருக்கு முழுமையான அதிகாரம் இருக்கு. 3 விஷயம். கட்சி தலைமையும் ஆட்சி தலைமையும் ஒன்னா இருந்தா நிர்வாகம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஆர்பி உதயகுமார், அமைச்சர்கள் போய் கட்சி தலைமையை பார்த்தா, இரண்டும் வேறு வேறாக இருக்கிற போது கட்சி தலைமையை பார்த்தா விமர்சனம் ஆகும். நீங்க சொல்ற மாதிரி துணைவேந்தர்கள் போய் பார்த்துருக்காங்க. இது 2வது விஷயம். இன்னொன்னு, கட்சி தலைமை தான் எல்லா முடிவையும் எடுக்கக்கூடியதாக இருக்கிற போது ஏன் ஓபிஎஸ் அந்த இடத்துல வச்சு இவர்கள் பார்க்கல அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இல்லை, ஓபிஎஸ்ஐ பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க கட்சியை பொறுத்தவரைக்கும் யூனிஃபைங் ஃபேக்டர்னுவாங்க. அவர் அப்படியாக யூனிஃபைங் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக சசிகலா இருக்கிறார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்போ வரைக்கும் நினைக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இப்போ நான் இப்போ நம்மை போன்றவர்கள் வெளியில் இருக்க கட்சி அதிமுக வெளியில் இருப்பவர்களுடைய பார்வை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு ஒரு மிகவும் செல்வாக்குமிக்க ஒரு முதலமைச்சர் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார். அவங்க 4வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவருடைய அரசியல் ஆசான் எம்ஜிஆர் கூட செய்யாத சாதனையாக தனியாக நின்று அவர் ஜெயித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்குமிக்க முதலமைச்சர் இறந்த பிறகு ஏற்படுத்தக்கூடிய வெற்றிடத்தை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சர் அந்த பணியில் அமர்ந்து தன்னுடைய காரியங்களை தொடர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அதனால் மாநில நலன் சார்ந்தது. அவர் பதவியேற்று 10 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாக நீங்கள் வேறு ஒருவரை முதலமைச்சர் என்று சொல்லுகிறீர்கள் என்றால் இதனுடைய தாக்கம் நிர்வாகத்தில் எப்படி இருக்கும் என்பதுதான் சிவில் சமூகத்தின் கவலை. அதை எப்படி நீங்க ஒதுக்கி விட்டு பேச முடியும்? யூகங்கள் அடிப்படையிலான கவலையா அதை எப்படி பார்க்கறீங்க? யூகங்களில் யதார்த்தம் அது. எம்ஜிஆருக்கு இது பொருந்தும். ஒரு அமைச்சர் எம்ஜிஆரும் புதிதாக தான் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறாரு. எம்ஜிஆருக்கு பதிலாக அவருடைய ஆட்சி காலம் அப்படிங்கறதுல எந்த விதமான விமர்சனங்களும் வராத போது இதை எப்படி நம்ம முன்வைக்க முடியும்? வாய்ப்பே கொடுக்காம எப்படி நம்ம முன்வைக்க முடியும்? எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது வேறு ஒரு முதலமைச்சராக வேண்டும் என்று அவருடைய கட்சியிலிருந்து ஒரு அமைச்சர் கூட சொல்லவில்லை. இன்று இவர் பதவியேற்று 10 நாட்களுக்குள் வேறு ஒரு முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்றால் நீங்கள் யாருடைய அத்தாரிட்டியை கொஸ்டின் பண்ணுகிறீங்க? இது எப்படி நீங்க அதைத்தான் சொல்றேன். உங்களுக்கு கேபினெட் ஒரு வாய்ஸ்ல தான் பேச முடியும். அந்த அமைச்சர் வேறொருவர் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த முதலமைச்சரின் கீழ் பணியாற்றுவது என்பதும் அந்த கோரிக்கை வலுப்பெறுவது என்பதும் ஒரு டீஸ்டபிளைசிங் எஃபெக்ட் தான் இருக்கும். அது விரைவாக தீர்வு காணப்பட வேண்டும். அது பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நாம் சொல்ல முடியாது. என்னுடைய கவலை நிர்வாகத்தில் அது என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகிறது. அவருக்கு இப்போ ஓபிஎஸ் ஒரு முள்ளு மேல உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்காதா? அவருடைய அமைச்சர்களை வேற ஒரு முதலமைச்சராக வேண்டும் என்று பேசும்பொழுது அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் நிர்வாகத்தில்? இது முதல் முறை அப்படிங்கிற போது தானே இங்க இந்த சந்தேகத்தை எழுப்பணும். ஏற்கனவே தற்காலிக ஏற்பாடாக எல்லாமே செய்யப்பட்டது இல்லையே. அப்ப அவருடைய நிர்வாக பணிகள் நமக்கு என்ன விதமான குழப்பமோ சந்தேகமோ இல்லை. நீங்கள் சொல்வதில் ஒரு சிறிய திருத்தம். அண்ணா அவர்கள் 69 இறந்த பொழுதும் 87 எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பொழுதும் இடைக்கால முதலமைச்சர்கள் தான் பதவியேற்றார்கள். 69 87 நெடுஞ்செழியன் அவர்கள் இடைக்கால முதலமைச்சராக பதவியேற்றார்கள். அதற்கு பிறகு கலைஞரும் ஜானகி அம்மாவும் பதவியேற்றார்கள். ஆனால் இந்த முறை ஜெயலலிதா அவர்கள் இறந்த பொழுது ஒட்டுமொத்த கேபினெட்டே அனைவரும் பதவியேற்றார்கள். அவங்க அந்த இதுதான் அரேஞ்ச்மெண்ட் அவங்க சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன பிறகு நீங்கள் ஏன் உடனடியாக வேறு ஒரு முதலமைச்சராக வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? இல்லை, அதை மரியாதைக்குரிய மணி அவர்கள் சொல்றதை தான் நான் சொல்றேன். அதாவது இந்த அமைச்சரவை என்பது சட்டமன்ற கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதலமைச்சராகவும் அமைச்சரவையும் பொறுப்பேற்று அவருடைய ஆலோசனையின்படி அமைக்கப்பட்ட அமைச்சரவை. இது சட்டப்படி முழுமையான அமைச்சரவை, உறுதியான அமைச்சரவை. இன்றைக்கும் அந்த அமைச்சரவை இயங்கிறது இல்லையோ அல்லது அமைச்சரவையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோ இதுவரைக்கும் இல்லை. ஆனால் எங்கள் கட்சிக்குள் இன்றைக்கு பொதுச் செயலாளர் இடத்தை சின்னமாக அவர்கள் வகிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதை ஒரு சிலர் இன்றைக்கு தங்களுடைய விருப்பத்தை சொல்லுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மரியாதைக்குரிய வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா பேரவையின் சார்பில் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி அவர்கள் கருத்துக்களை தெரிந்து வந்திருக்கார். அந்த கருத்துக்களை சொல்லுகிறார். இது ஒரு ஆலோசனை தான். இது உடனடியாக நாளைக்கு ஓபிஎஸ் பதவியிலிருந்து விலகணும் அல்லது அமைச்சரவை விலகுன்ற கோரிக்கையெல்லாம் இல்லை. இது அதுலேயே அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஓபிஎஸ்ஸே அதுதான் விரும்புகிறாருன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இது ஏற்கனவே எங்கள் கட்சிக்குள் இருக்கின்ற பொதுச் செயலாளர் தேர்வை ஒட்டி வரப்படுகின்ற கருத்துக்களே தவிர இது முழுமையானதில்லை. இன்னும் சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளருக்கே பதவிக்கு இன்னும் சம்மதம் தரலை. அதுக்கு பிறகு அவங்க பொதுச் செயலாளர் பதவி ஏற்றுக்கிட்ட பிறகு
அடுத்த நிலை என்பதை கட்சி தலைமை முடிவு செய்து அவருடைய சின்னம்மா அவருடைய விருப்பத்தை தெரிந்து அதுக்கப்புறம் எடுக்கிற நடவடிக்கை. அதனால் இது எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. முழுக்க முழுக்க எங்கள் கட்சிக்குள் சுகமாக நடக்கின்ற ஒரு பணியாக தான் இருக்குமே தவிர இதை வைத்துக்கொண்டு அரசியலில் எதுவும் சர்ச்சையோ இல்லை பிரச்சனையோ உருவாகிறது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இடம் தர மாட்டோம். ஏன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு தந்த லட்சியங்களை, நோக்கங்களை, திட்டங்களை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே மற்றவர்களை விட நாங்கள் கவனத்தோடு இருக்கிறோம். எந்த நிலையிலும் அடுத்தவர்களுக்கு இடமோ வாய்ப்போ தரமாட்டோம். நேற்று போய் பிரதமர் மோடியை தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அந்த கோரிக்கை மனுவையும் கொடுத்திருக்கிறார். கட்சி பொறுப்பையும் ஆட்சி தலைமையையும் ஒரே ஒருத்தர் வகித்து இப்ப போய் இந்த சந்திப்பு நடக்கிற போது அது இன்னும் பலம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக, இன்னும் கூடுதல் விஷயங்களை மாநில உரிமைகளாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இரண்டும் வேறு வேறு தலைமைகளாக இருக்கிற போது இருக்கக்கூடிய சூழலையும் ரெண்டுமே ஒரே தலைமையா இருக்கிற போது அந்த சூழலையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரெண்டுமே ஒரே தலைமையாக இருந்தால் அது பிராந்திய கட்சிகளை பொறுத்தவரையில் உங்களுக்கு நலம் சார்ந்ததாகத்தான் இருக்கும். அது லார்ஜர் டிபேட், அதை நம்ம அப்படி பார்க்கணும். இப்போ இது ஒரு முறை சோனியா காந்தி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த குடும்ப அரசியல் என்பது சவுத் ஏஷியா போரா, தெற்காசியா போரா இருக்கக்கூடிய விஷயம் நாங்கள். இது ஏதோ காங்கிரஸுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிரச்சனை அல்ல என்று 2004 செய்தியாளர் சந்திப்பில் அவர் ஒரு முறை சொன்னார். சசிகலா அவர்களை இன்னைக்கு அவங்க பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் வர வேண்டும் என்ற கோரிக்கை அந்த கட்சிக்குள் இருந்து வந்திருப்பதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இது குடும்ப அரசின் நீட்சி தான் இது. ஏனெனில் திருமதி சசிகலா அவர்கள் இன்று வரையில் அந்த கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை. நீங்கள் கட்சி பதவியில் இல்லாத ஒருவரை ஒரு செல்வாக்குமிக்க ஒரு தலைவர் முதலமைச்சர் மறைந்த பிறகு நாம் அந்த பதவிக்கு வர வேண்டும் என்று அழைப்பது என்பது எதனுடைய தொடர்ச்சி என்றால் அந்த குடும்ப அரசியலின் தொடர்ச்சி. இது உட்கட்சி ஜனநாயகம் சரியாக வளராததோட போக்கின் ஒரு தொடர்ச்சி தான். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர் கட்சி தலைவராகவும் இருந்து முதலமைச்சராகவும் இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு கூடுதல் பலத்தை தான் தரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை எப்படி செய்வது, யார் செய்வது? இவர் பொதுச் செயலாளராக ஆவதா அல்லது வரக்கூடிய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக ஆவதா என்ற கோரிக்கை வரும்பொழுது 10 நாட்கள் கூட முதலமைச்சராக ஆகி அவருடைய காலம் முடியாத வரையில் இப்போ திடீரென்று இந்த கோரிக்கை வருவது என்ன பலனை கொடுக்கும் என்பது அந்த விவாதத்திற்கு தான் கொண்டு நிறுத்துகிறது. இல்லை, இது முழுக்க முழுக்க சின்னம்மா அவர்கள் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்ற கோரிக்கையினுடைய நீட்சி தான் அந்த அவருடைய கருத்து. இது எங்களுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார ஒழிய இது உடனடி முடிவில்லை. இன்றைக்கு முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து செயல்படுகிறார்கள். அதில் எந்த கருத்து இல்லை. அதை உடனடியாக மாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்றைக்கு பொதுச் செயலாளர் பதவிக்கு சின்னம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அவர்கள் பணிகளை தொடங்கிய பிறகு அவருடைய விருப்பத்தை சார்ந்து தான் இந்த முடிவுகள் இருக்கும். அதனால் இது எதுவுமே உடனடியாக நாளைக்கே ஓபிஎஸ்ஸை பதவி விலக சொல்கிறதோ அல்லது பதவியிலிருந்து நீக்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் எண்ணமோ சிந்தனையோ இல்லை. மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உள்பட எல்லோரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்து செயல்படுத்துவோம். அதில் சந்தேகம் இல்லை. இது தொண்டர்களுடைய விருப்பத்தை அவர் தெரிந்திருக்கிறார். தெரிந்த விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துகின்ற அவருடைய அந்த கருத்து என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் சந்தித்த தொண்டர்களுடைய கள நிலவரத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதனால் இது ஒரு பெரிய சர்ச்சையே இல்லை. இன்னும் சொல்ல போனால் எல்லா வகையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மரியாதைக்குரிய மணி அவர்கள் சொன்னதை போல இன்னைக்கு ஜனநாயக தன்மையோடு இருந்ததுனால தான் ஒரு மிகப்பெரிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இடத்தை இட்டு நிரப்ப முடியாத ஒரு மாபெரும் தலைவர் மறைவு ஏற்பட்ட நேரத்தில் கூட எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் அமைச்சரவை உடனடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றது. அதில் எந்த சர்ச்சையோ சஞ்சலமோ வரல. அதை போல பொதுச் செயலாளரும் ஒரு சுகமான நிலையை உருவாக்கிட்டு இருக்கான். இப்படி உருவாக்குகின்ற பொழுது இன்றைக்கு சில சர்ச்சைகள் வருது. அமைச்சர் போய் கட்சியினுடைய பொதுச் செயலாளரை பார்க்கின்ற பொழுது அது ஒரு சர்ச்சையாகுது. அதே போல் இப்போ துணை வைஸ் சான்சலர் போனதை சர்ச்சையாக்குறாங்க. இப்படி ஒரு சர்ச்சைகளை தவிர்ப்பதற்காக அந்த யோசனையை அவர் சொல்கிறாரு. அவருடைய அனுபவத்தின் அடிப்படையிலும் அவர் மக்கள் தொண்டர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையிலும் ஒரு இரண்டும் ஒரே தலைமையாக இருந்தால் சரியாக இருக்கின்றது இன்றைக்கி தெரிவித்திருக்கிறாரு. அது விவாதிக்கப்பட வேண்டியது எங்கள் கட்சி மட்டத்தில் விவாதிப்போம். எது சரியோ அதை செய்வோம். ஆனால் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தளவில் முதலமைச்சராக மிக சிறப்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்ட பணிகளை தொய்வின்றி தொடர்ச்சியாக புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு தொண்டராக இருந்து இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எங்கள் கட்சி
வலிமையாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வைத்த கொள்கைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்துவதில் உறுதியாக இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காக ஒரு சரியான வழிகாட்டுதல் வேண்டும் என்பதற்காக சின்னம்மா அவர்களை மரியாதைக்குரிய ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் கட்சியினருடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்படுறதா அவர் சொல்றார். ஆமாம், அது கரெக்ட். அவங்க கட்சி வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து 99% மேல் சசிகலா அவர்கள் தான் பதவிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தொண்டர்களுடைய கருத்து என்னவென்று தெரியாது, அது வேறு விவாதம். ஆனால் நான் சொல்ல வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிச்சயமற்ற நிலைமை வந்து நீண்ட நாள் நீடிக்கக்கூடாது. திருமதி சசிகலா அவர் இது குறித்து வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். இந்த கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது ஓபிஎஸ் தான் முதலமைச்சராக தொடர வேண்டுமா என்பது குறித்தெல்லாம் இதுவரையில் அவர் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அவருடைய கட்சியினர் வந்து அவருக்கு அந்த கோரிக்கையை வைக்கிறார்கள். பலரும் போய் திருமதி சசிகலா அவர்களை சந்திக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த விவாதம் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் தன்னுடைய மௌனத்தை விரைவில் திருமதி சசிகலா அவர்கள் கலைப்பது என்பதும் அவர் வெளிப்படையாக இது குறித்து கருத்து தெரிவிப்பது என்பதும் மாநிலத்துக்கு நல்லது. நேற்று ஒரு விஷயம், ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்துட்டு வெளியே வந்த பிறகு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டவர். திருமதி சசிகலா அவர்கள் பற்றி இந்த கேள்வி கேட்டபொழுது அவர் பதில் சொல்லாமல் போய்விட்டார். ஆகவே இதில் ஓபிஎஸ் அவர்களும் பதில் சொல்ல வேண்டும். அதைவிட முக்கியமாக திருமதி சசிகலா அவர்கள் இதில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர் விரைவில் விளக்கினால் அது மாநிலத்தின் நிர்வாக நலனுக்கு உதவியாக இருக்கும். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இல்லை, இதில் எந்த நிச்சயமற்ற நிலையும் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நிர்வாகம் துரிதமாக செயல்பட்டு தான் இந்த புயலை கூட எதிர்கொண்டிருக்கு. நீங்கள் உடனடியாக நிவாரணம் கேட்டு பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையை வலிமையாக வலியுறுத்தி வந்திருக்கிறார். இது எல்லாமே சிறப்பாக நடந்திருக்கு. தலைமையில் இருக்கக்கூடிய பன்னீர்செல்வமும் அந்த பதவிக்காக பேசப்படக்கூடிய சசிகலாவும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்கணும் அப்படிங்கிற கருத்து தான் அவர் சொல்றார். இப்போ விவாதங்கள் வெளியில நடந்துட்டு இருக்கு. என்னுடைய கோணத்துல நான் இதுல இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த 2 பேருக்கும் எந்த வந்து கருத்தும் இல்லை. இன்றைக்கு தொண்டர்களுடைய உணர்வுகளை வந்து ஆர்.வி. உதயகுமார் அவர்கள் வெளிப்படுத்துகிறார். அதுதான் இது எங்களுடைய விருப்பம், எங்கள் கட்சி நலனுக்கும் ஆட்சி நலனுக்கும் இது சரியா இருக்கு என்பது அவர் கேட்டறிந்த தொண்டர்களுடைய உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இது வந்து ஒரு எங்கள் கட்சிக்குள் நடைபெறுகின்ற விவாதமே தவிர இது அரசை பலகீனப்படுத்த வேண்டும் என்றோ நிச்சயமற்ற தன்மையை உருவாக்க வேண்டும் என்பதோ இதை பார்க்க வேண்டாம். இது முழுக்க எங்களுடைய எங்களுக்குள் கருத்து பரிமாற்றம், எங்கள் கட்சி அமைப்புகள் எடுத்த தீர்மானத்தை அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அதனால இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான எங்கள் கட்சிக்குள் உள்ள ஆரோக்கியமான விவாதமாக நடந்துட்டு இருக்கு. இதனால இதை வந்து ஆட்சியினுடைய நிலையற்ற தன்மையை உருவாக்குன்றது போது வெளியில இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அது நேரடியா இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சரவையை முதலமைச்சரை எதிர்த்து அவர் கருத்து சொல்லல. எங்கள் கட்சிக்குள் இருக்கின்ற கள நிலவரங்களை அவர் விவாதத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். விளக்கம் சொல்லணுங்கிறது ஒரு கோரிக்கை. அவ்வளவுதான். 5000 ரூபாய்க்கு மேல் பழைய ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்வதற்கு புதிய கட்டுப்பாடை மத்திய அரசு விதித்திருக்கிறது. ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து செலுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டிசம்பர் மாதத்திற்குள்ளாக அந்த இதுவும் முடியுது. இதுக்கப்புறம் எத்தனை முறை செலுத்தினாலும் அது 5000 ரூபாய்க்கு வந்து மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கட்டுப்பாடு. எப்படி? ஆமாம், இது நவம்பர் 8ஆம் தேதி பிரதமர் அறிவித்த அறிவிப்புக்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் தான் தெரிகிறது. இதைத்தான் நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது நம்முடைய முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார். அவருடைய பேச்சில் முக்கியமான சாராம்சம் வந்து இந்த ஒட்டுமொத்த டிமானிட்டைசேஷனை வந்து அரசாங்கம் கையாண்ட முறை என்பது பிரதமர் அலுவலகம், நிதி அமைச்சகம் மற்றும் ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி மூவரின் அதிகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் கேலி கூத்தாக்கியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய விதவிதமான புதிய அறிவிப்புகள் இந்திய வங்கித்துறைக்கு, குறிப்பாக ரிசர்வ் வங்கிக்கு பெருமை சேர்ப்பதாக இல்லை. ஆகவே இந்த விஷயத்தில் ரிசர்வ் வங்கி மீது வைக்கக்கூடிய அத்தனை விமர்சனங்களும் நியாயமானவைதான் என்று நான் கருதுகிறேன் டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னார். அவர் பிரதமர் மட்டும் இருக்கவில்லை, ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநராகவும் இருந்தவர். ஆக அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடியது எல்லாமே வந்து இந்த அறிவிப்புகள் வந்து ரொம்பவும் கேலி கூத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அறிவிப்புகள். முதல்ல வந்து 4000 ரூபாய் ஒரு நாளைக்கு கவுண்டரில் மாற்றினாங்க, அப்புறம் 4500 ஆச்சு, அப்புறம் 2000 ரூபாய் ஆச்சு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த 5000. இதில் கூட பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன முதல்ல புரியல. நேற்று அருண்ஜேட்லி சொன்ன பிறகு தான் ஓரளவு தெளிவு வந்து 5000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அட் ஒன் கோன்றாங்க ஒரு தடவை. 5000 ரூபாய்க்கு கீழேனா வந்து நீங்கள் திரும்ப வரணுன்றாங்க. நேற்று உங்களுடைய தொலைக்காட்சியில் தான் நான் பார்த்தேன். ஒருவருடைய பேட்டி எடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எத்தனை நாளைக்கு வந்து திரும்ப வந்து வங்கி கியூவில் நிற்கிறது. ஆகவே இது மேலும் மக்களை சிரமப்படுத்தக்கூடிய, சித்திரவதைக்குள்ளாகக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த திட்டத்தை அறிவிக்கின்ற பொழுது பிரதமர் ஏதோ கருப்பு பணத்தை எல்லாம் கண்டுபிடிப்பதற்கான ஒரு முயற்சி, மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார். அது சொல்லப்பட்ட
அந்த கருப்பு பண ஒழிப்பு என்பது கள்ள பொருளாதாரத்தை தடுப்பது என்பது ஒரு நல்ல நடவடிக்கை என்பதால் எல்லோரும் வரவேற்றோம். அந்த முதற்கட்டமாக 2 நாட்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் கூட அந்த சிரமத்தை ஏற்றுக்கொள்வதற்கு மக்களும் மற்றவர்களும் தயாராக இருந்தோம். ஆனால் இது போக போக இப்போ கடைசியாக என்னென்னா, இந்த மரியாதைக்குரிய மணி அவர்கள் சொன்னதைப் போல இன்றைக்கு ஒரு நம்பகத்தன்மை அற்ற நிலை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூபா நோட்லேயும் அதில் தெளிவாக சொல்கிறாங்க, ஐ ப்ராமிஸ் டு பே தி பேரர். இவ்வளோ 50 ரூபான்னா 50 ரூபா ப்ராமிஸ் பண்ணுறார். யார் பண்ணுறதுன்னா இந்தியாவினுடைய ரிசர்வ் வங்கி கவர்னர். அப்போ அந்த ப்ராமிஸ்க்கு என்ன அர்த்தம்? யாரோ தவறான பணப்புழக்கத்தில் ஈடுபடுகிறார்கள் அல்லது தவறான கள்ளப்பணம் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக என் பாக்கெட்டில் இருக்கிற பணத்துக்கு கவர்னர், ரிசர்வ் வங்கி கவர்னர் கொடுத்த ப்ராமிஸ் செயல்படுத்த முடியல. இல்ல அப்படி யாரோ வச்சிருக்காங்கங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது யார் நடவடிக்கை மூலமா தானே நீங்க கண்டுபிடிக்க முடியும். என்ன நடவடிக்கை கண்டுபிடிக்கப்பட்டது? இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோடி கோடியா புது பணம் அவங்க பறிமுதல் செய்யப்படுது. அப்போ யார் மொத்தமா பணம் வச்சிருக்காங்களோ அவங்க மாற்ற முடியுது. ஆனால் நான் வச்சிருக்க 2000 ரூபாய் அவங்க புதுசாக கொடுத்த 2000 ரூபாய் கூட மாற்ற முடியல. பழைய இதுவை மாற்றுறதை விட்டுருங்க, புதுசாக கொடுத்த 2000 ரூபாயை மாற்ற முடியாமல் பல பேர் அவதிப்படுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏறத்தாழ 40 நாளை நெருங்கிட்டு இருக்கு. இந்த 40 நாளுக்கு பிறகு கூட இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏடிஎம்மும் திறந்திருக்கிற ஏடிஎம்ல குறைஞ்சது 50 பேர் நிற்கிறாங்க. காலையில் பணத்தை எடுக்கிறதே ஒரு தொழிலாக இன்னைக்கு நிறைய பேருக்கு மாறி போச்சு. அன்றாட எத்தனையோ இந்த மாதம் சம்பளம் வாங்கினவங்களாம் சம்பளத்தை செலவழிக்க முடியாமல், சம்பள பணத்துக்கு எடுக்க முடியாமல், கடனும் யார்கிட்டையும் வாங்க முடியாமல் இன்றைக்கி ரொம்ப முறையான கணக்கு வச்சு முறையான பணத்தை வச்சிருக்கவங்க யாருமே நிம்மதியாக இல்லாத ஒரு சூழல் இருக்குது. இது காலக்கெடுங்கிறது 50 நாட்கள் வரைக்கும் கூட பொறுமை இல்லாத வைக்கக்கூடிய இல்லை. நான் முடிச்சிடுறேன். இன்னைக்கு இந்த சூழலில் கூட இன்னைக்கும் அந்த 500 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருக்குது. ஏன்னா போதுமான புதிய 500 ரூபாய் நோட்டுகள் வராதனால இன்னைக்கு புழக்கத்தில் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த இருந்தா கூட நம்ம வங்கியில் கொடுத்துட்டு மாத்திக்கிடலாம்ன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால அதை புழக்கத்தில் வச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் அந்த தாக்கம் குறைஞ்சிருக்கு. இவங்க அதுக்கும் ஒரு கட்டுப்பாடு விதிச்சு இன்னைக்கு 5000 ரூபாய் இன்னையிலிருந்து அந்த 31ஆம் தேதிக்குள்ள வெறும் 5000 ரூபாய் மட்டும்தான் நம்ம ஒட்டுமொத்தமாக பழைய பணத்தை புழக்கத்தில் பயன்படுத்த முடியும், வங்கிகளில் கூட அதை கொண்டு போய் டெபாசிட் செய்ய முடியுன்ற ஒரு நிலையை நேற்றைக்கு அறிவிப்பு வெளிப்படுத்தியிருக்கு. இப்போ இதனுடைய நீட்சி என்னன்னா, இந்த 500 ரூபாயை கூட பயன்படுத்த முடியாத ஒரு நிலை வந்திருக்கு. வங்கிகளையாவது அந்த பணத்தை மாற்றிக்கலான்றதுக்காக 2000 ரூபாய் கொடுத்துட்டா 500 ரூபாய் கொடுத்து சில்லறை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 500 அதையும் பண்ண முடியாத ஒரு நிலை. ஏற்கனவே பேசும்போது ஒவ்வொரு புதிய அறிவிப்புகள் வருகிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு தகுந்த மாதிரி, அது எந்த சூழல்ல பயணப்படுது அப்படிங்கிற தகுந்த மாதிரி தானே அரசாங்கம் சிந்திச்சு அந்த மாதிரியான அறிவிப்புகளை வெளியிட முடியும். ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் தயார் நிலையில இருந்துட்டு செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பாக அது இல்லைங்கிறதான மத்திய அரசு தொடர்ச்சியாக விளக்கம் கொடுக்குது. இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் கோர்ஸ் கரெக்ஷன்றது வேற. அதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அங்கே இங்கே கொஞ்சம் நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்துவது என்பது வேறு. தினம் புதிய அறிவிப்பு என்பது அது துக்ளக் தர்பார், கேலி கூத்து தான். அது நீங்கள் அதாவது 50 நாட்கள் டிசம்பர் 30 வரையில் நீங்கள் பொறுத்திருங்கள்னு மோடி சொன்னார். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் ஏன் பொறுத்திருக்கணும்னு நீங்கள் நம்ம அது வரைக்கும் பொறுத்திருக்க கூடாதான்னு நீங்கள் கேட்குறீங்க. பொறுத்திருக்கக்கூடிய அளவில் இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் இருக்கின்றன. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நீங்கள் அறிவிப்புகளை வெளியிடுறீங்க. உச்சநீதிமன்றம் திரும்ப சொன்ன பிறகு 24,000 ரூபாய் நாங்கள் வாரந்தோறும் ஒன் டைம் எடுக்கலாம் ஒரு வாரத்துக்குன்னு சொன்னாங்க. அதை எடுக்க முடியல, ஏன்னா பணம் இல்லை. திரும்ப உச்சநீதிமன்றம் கடந்த லாஸ்ட் ஹியரிங்ல ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்றதுக்கு முன்னால, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு மேட்டர் அனுப்புறதுக்கு முன்னால கூட நம்முடைய தலைமை நீதிபதி TS தாக்கூர் அவர்கள் கேட்கிறார், தயவு செஞ்சு இந்த 24,000 ரூபாய் என்ஷூர் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கு பதில் இல்லை. ஆகவே தாங்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட டிமானிட்டைசேஷன் நல்லதா கெட்டதான்ற விவாதம் அதுக்குள்ள போக வேண்டாம், நிறைய பேசி ஆயிடுச்சு. அரசாங்கம் டிமானிட்டைசேஷனை மோடி அவர்கள் அறிவித்த பிறகு அவங்க ப்ராமிஸ் பண்ணதுல ஒரு ப்ராமிஸை கூட அவங்க நிறைவேற்றல. அவர் தயவு செஞ்சு 24,000 ரூபாய் கொடுங்கன்றாரு, அதை கூட உங்களால செய்ய முடியல. இதுல அவர் நம்ம ஆவடி குமார் சொன்ன மாதிரி 500 ரூபான்றது புழக்கத்தில் இருந்துகிட்டு தான் இருக்குது. எந்த நம்பிக்கையில 30ஆம் தேதிக்குள்ள நம்ம மாத்திடலாம். இப்போ அதுலயும் வேட்டு வச்சாச்சு. அப்ப என்னதான் இவர்கள் செய்ய போகிறாங்க? நீங்கள் ஓரளவாது இது குறித்தெல்லாம் யோசித்திருக்க வேண்டும். அதுதான் சொல்ல, உங்களுக்கு கோர்ஸ் கரெக்ஷன்றது வேற, இந்த மாதிரி தினம் ஒரு அறிவிப்பு என்பது மக்களைத்தான் பாதிக்கும். இல்லை, அவங்க இந்த முயற்சி, இந்த நடவடிக்கையோட நோக்கம் என்னன்றதே இன்னைக்கு ஒரு குழப்பமான நிலையில் இருக்கு. முதல்ல அவங்க கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்கும் கருப்பு பொருளாதாரத்தை கண்டுபிடிப்பதற்கும் இந்த மாற்றத்தை மக்கள்கிட்ட சொன்னாங்க. ஆனால் அது போக போக என்ன சொல்கிறாங்க, இப்போது பணப்புழக்கத்தை ஒழித்து
டிஜிட்டல் பரிவர்த்தனை, இது மின்னணு பரிமாற்றம், பண பரிமாற்றம் இல்ல, எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்ல இதுவும் ஒரு நடவடிக்கைங்கிறது அரசுடைய விளக்கம். பண பரிமாற்றத்தை முழுமையாக நிறுத்திவிட்டு மின்னணு பரிமாற்றத்தை அவங்க கொண்டு போகணும்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இதுதான் நோக்கமான்னு முதல்ல சொல்லியிருந்தாங்கன்னா அதனுடைய நடவடிக்கைகள் இதுவா இருந்திருக்காது. ஆனா இவங்க தொடங்குறது ஒண்ணு, போய் சேர்ற இடம் இது. ஏன்னா பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது பணப்புழக்கத்தை முழுமையாக மாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதுக்குரிய உள்கட்டமைப்பு வசதிகளை செஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஏடிஎம் மிஷினை இருக்கிற ஏடிஎம்லாம் மூடி வச்சுட்டு பணப்புழக்கத்தை நாங்கள் நிறுத்த போறோம்னு சொன்னா இது எங்க போய் கொண்டு விடும்? இன்னைக்கு ஏடிஎம் இருக்கிற ஏடிஎம் ஏங்கல, இன்னைக்கு போதுமான ஏடிஎம் இல்லைன்றது. மின்னணு பரிமாற்றம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத இந்த இடைப்பட்ட காலங்களில் மின்னணு பரிமாற்றம் அதிகரிச்சிருக்கிறது. மின்னணு பரிமாற்றம் அதிகமாக நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எனக்கு தேவையான பணத்தை இன்னைக்கு எடுக்க முடியுதா? மின்னணு பரிமாற்றத்துக்கு கொண்டு போகணும்னா நான் முழுமையான பயன்படுத்தணும். அதிகரிக்கும் காவல் நிலைய மரணங்கள் தொடர்பாக ஒரு செய்தி கட்டுரை இருக்கு. 2010 இருந்து 2015 வரைக்கும் அந்த 5 ஆண்டு கால இடைவெளியில இந்தியா முழுவதும் 591 நபர்கள் இறந்திருக்கிறாங்க காவல் நிலையங்கள்ல. சராசரியாக பார்த்தோம்னா வருடத்திற்கு 100 மரணங்கள் நடக்குது. இந்த புள்ளிவரம் ஒரு தனியார் அமைப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? ஆமாம், இது ஒரு முக்கியமான செய்தி. நேற்று நம்முடைய அந்த ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் தமிழ்நாட்டின் முன்னணி மனித உரிமை போராளி, ஆல் இண்டியா லெவல்லையும் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஹென்ரிக் திப்பங் அவர்களுடைய அவருடைய அமைப்பினர் நடத்திய அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், அதில் தான் இந்த புள்ளிவரங்கள் வந்திருக்கின்றன. 5 ஆண்டுகளில் 591 பேர் என்பது அதிகாரப்பூர்வமான தகவல். ஆக்சுவல் ஃபிகர்ஸ் அதோட கூட தான் உங்களுக்கு இருக்கும். இது உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த விவாதம் என்பது போலீஸ் ரிஃபார்ம்ஸை நோக்கி போகாத வரையில் காவல்துறை மரணங்கள் என்பது தொடர்ந்து கொண்டு தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க அதில் அவர் தெளிவாக சொல்கிறார். அவங்க அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியவற்றை எதையுமே கடைப்பிடிப்பதில்லை. அந்த கைது செய்யும் பொழுது கடைப்பிடிக்க வேண்டிய நடைமுறைகள், உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டி நெறிகள் ப்ளஸ் சட்டத்தில் இருக்கக்கூடியது, அவற்றையெல்லாம் அவர்கள் கடைபிடிப்பதில்லை. இதை தாண்டி உங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குது. ஆகவே இவ்வளவு விஷயங்களையும் சேர்த்து தான் நம்ம இந்த கஸ்டோடியல் டெத்ஸ், காவல் நிலையங்களில் ஏற்படக்கூடிய மரணங்களை பற்றி பேசும்பொழுது நம்ம ஹோலிஸ்டிக்காக தான் பேசணும், ஒட்டுமொத்தமாக தான். அப்படி பார்க்கும்பொழுது 2 விஷயங்களில் போய் அது முடியுது. நாம் ஏற்கனவே இந்த அரங்கில் பல முறை பேசியதான். ஒன்று போலீஸ் ரிஃபார்ம்ஸ், காவல்துறை சீர்திருத்தங்கள். 2வது ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ். போலீஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அவங்க தரப்பில் இருக்க நியாயம்ன்ற நான் சொல்வது, எந்த ஒரு விஷயத்துக்குமே 2 பக்கங்கள் உண்டு ஒரு காயினுக்கு. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமை, அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ப்ரெஷர், அப்புறம் அடிப்படையில் இருக்கக்கூடிய மனித மனத்தின் வக்ரங்கள், இவையெல்லாம் சேர்ந்து தான் இதற்கு வழிவகுக்கின்றன. இந்த புள்ளி விவரங்கள் என்பது அது குறித்த விவாதங்களுக்கு இட்டு சொன்னால் அது நன்றாக இருக்கும். அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இந்த 2010 2015 591 காவல்துறை மரணங்கள் நடந்தது தான் இப்போ இந்த புள்ளி விவரத்தில் சொல்லப்படுது. இப்போ இது ஒரு வகையில் பார்க்கின்ற பொழுது தவிர்க்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இது நம்முடைய அமைப்பில் இருக்கின்ற கோளாறுல ஒன்று. ஆனால் நீங்கள் அதை இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, இது முழுக்க காவல்துறையினுடைய சீர்திருத்த மரியாதைக்குரிய மணி அவர்கள் சொன்னதை போல காவல்துறை சீர்திருத்தம் மட்டும் இல்லை, நீதித்துறையினுடைய போக்கம் ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு வரணும். ஏன்னா இவங்க ஏன் அந்த நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க, காவல்துறையினர் ஏன் நெருக்கடிக்கு ஆளாகிறாங்கன்னா, நீதித்துறை அவங்கள ஏன் பிடிக்கல, அவங்கள ஏன் கண்டுபிடிக்கலன்னு ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குகின்ற பொழுது காவல்துறை வேகப்படுத்துகின்ற அந்த சூழலில் 3 நாளுக்குள்ளே பதில் சொல்லுங்கள், இல்லை கண்டுபிடிச்சி கொண்டு வாங்கன்னு சொல்லி கட்டளை பிறப்பிக்கின்ற போது இவர்கள் தங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துகின்ற பொழுது இப்படிப்பட்ட குற்றங்கள், தவறுகள், பாதிப்புகள் உருவாகி விடுகின்றன. அதனால் இது எல்லாமே நம்முடைய சிஸ்டங்கள் அத்தனையிலும் இது போன்ற தவறுகள் இடம்பெறுவதற்கு, நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழலை உருவாக்கினால்தான் இது ஒரு நல்ல நிலைக்கு வரும். ஏன்னா இது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படிங்கிற வார்த்தையும் திரு மணி பயன்படுத்தினார். இல்லை, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இதில் இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால யாரும் காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து சாகடிக்கிறதுன்றது நிச்சயமாக இந்தியாவில் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அதுவும் தமிழ்நாட்டில் அதுக்கான சூழலே இல்லை. ஏன்னா
ஒரு குற்றவாளியை அந்த குற்றத்திலிருந்து விடுவிப்பதற்கு வேண்டுமானால் அரசியல் பிரஷர் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி சந்தேகப்படலாம ஒழிய ஒருத்தரை கொண்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு சாகடிச்சுட்டு அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் ஒரு அவப்பெயரை உருவாக்கணும்னு எந்த அரசியல்வாதியும் முயற்சிக்க மாட்டாங்க, எந்த ஆட்சியாளரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் இது நிச்சயமாக பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கவே வாய்ப்பில்லை. இது இப்படிப்பட்ட சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு காவல்துறையினுடைய அவருடைய செயல்பாட்டை நம்ம கண்காணிக்கிறது மட்டும் இல்லை, அந்த செயல்பாட்டுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ப்ரெஷர், அந்த வேலை பலு அதிகமாக இருக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது வேணால் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு வரணும்னு சொல்கிறது நியாயம். ஆனால் மற்றபடி அரசியல்வாதிகள் தலையிட்டு இந்த கொலைகளை ஊக்குவிக்கிறார்கள் அல்லது இதுக்கு காரணமாக இருக்கிறார்கள்னு சொல்கிறதெல்லாம் சரியான வாதமாக இருக்காது. ஏன்னா அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வர்றதை எந்த அரசாங்கம் விரும்பாது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வர்றதை அரசாங்கம் விரும்பாது அப்படிங்கிறது நியாயமான வாதம் மாதிரி தானே தெரியும். இல்லை நான் சொன்னதை முழுவதுமாக அவர் குமார் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னு சொல்லும்போது வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்லேருந்து அதுலேருந்து ஆரம்பிக்கிறது. அப்புறம் குறிப்பிட்ட ஒரு சம்பவம் வரும்போது இது பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ன்றதை மட்டும் இல்லை, அதை தாண்டி பணம் படைத்தவர்கள் அவங்களுடைய ப்ரெஷரும் வருது. பொலிட்டிக்கல் ப்ளஸ் அதர் ப்ரெஷர் நம்ம பார்க்கணும். அப்படி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா வந்து அகில இந்திய அளவிலேயே வந்து எல்லா மாநிலங்களிலும், இன்னும் சொல்லப்போனால் இந்திய அரசே வந்து கட்டமைப்பு ரீதியாக வந்து இதை முழுவதுமாக களைவதற்கான ஒரு முன்முயற்சி எடுப்பதாக தெரியவில்லை. என்னென்னா ஐக்கிய நாடுகள் சபையில் யுனைடெட் நேஷன்ஸோட கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டார்ச்சர் ஹியூமன் ரைட்ஸ் வாட்சில் வந்து அந்த ஒரு பிரகடனத்தை கையெழுத்திடுவதற்கு இந்தியா மறுத்து கொண்டிருக்கிறது. அதை நேற்று ஹென்றி திப்பங் அவர்களுடைய பேட்டியில் சொல்லியிருக்கிறார். இது முக்கியமானது. ஏன்னா வந்து வளர்ந்த நாடுகளில் இப்போ வந்து பக்குவமடைந்த ஜனநாயக நாடுகளில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அதாவது வந்து சர்வதேச அளவிலான அந்த மனித உரிமை பிரகடனங்கள் இருக்குது பாருங்கள், அதில் வந்து இந்த கஸ்டோடியல் டார்ச்சர் பற்றின அந்த கன்வென்ஷனை வந்து இந்தியா வந்து ரேட்டிஃபை பண்ண மறுக்குது. பிரச்சனை அங்கேருந்து ஆரம்பிக்குது, அதுலேருந்து நம்ம வரணும். அப்புறம் வந்து அவர் வந்து இன்னொன்று வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த சம்மந்தப்பட்ட ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்துடுதுன்னா வந்து ஒவ்வொரு கஸ்டோடியல் டெத்தும் மர்டர்னு தான் வந்து உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறது. ஆனால் நடைமுறையில் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அதை நம்ம எந்த அரசாங்கமும் கடைபிடிப்பது தரவில்லை. இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சம்மந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் மட்டும் இல்லை, சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியும் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை. உச்சநீதிமன்றத்தின் பல தீர்ப்புகள் அதை நிறுவியிருக்கின்றன. நடைமுறையில் அதையும் கடைபிடிப்பதில்லை. அப்புறம் இந்த கஸ்டோடியல் டெத்துக்கு சம்பந்தமாக வந்து மேஜிஸ்ட்ரேட்ஸ் வந்து என்கொயரி பண்ணணும்னு 2010 வந்த ஒரு நடைமுறை இருக்கிறது. ஆனால் அவர்கள் அறிக்கையை யாரிடம் கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இதுவும் குழப்பத்திற்கு வழிவகுக்கிறது என்று நேற்று அவர்கள் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். இது ரொம்பவும் ஆழமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை, ஒரு அதிமுகவையோ ஒரு திமுகவையோ அப்படி குறிப்பிட்டு இதை பேச வேண்டியதில்லை. இந்த கவர்மெண்ட் இருக்கிறதுனால இப்படி நடந்துச்சு, அந்த கவர்மெண்ட் இருக்கிறது அப்படி வேண்டாம். அகில இந்திய அளவில் பார்த்தீர்கள் என்றால் யுனைடெட் நேஷன்ஸோட ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த கன்வென்ஷனை வந்து இவங்க வந்து ரேட்டிஃபை பண்ண மறுப்பதன் மூலமாக இது போன்ற காவல்துறையினரின் அத்துமீறல்களுக்கு இந்திய அரசு எந்திரமே வந்து உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் நாம் கவனிக்க வேண்டும். அப்படித்தான் இதை பார்க்க வேண்டும். சட்டமன்றத்தில் கூட மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து பேசியிருக்கிறாங்க, காவல்துறை மரணங்கள் தொடர்பாக கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதா அவங்களுடைய கருத்து. இப்போ நீங்க இந்த மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடக்கணும், அப்படி நடந்தா அந்த அறிக்கையை யார்கிட்ட கொடுக்கணும், யார் விசாரிக்கிறாங்க, என்ன நடந்தது, இது குறித்த எந்த விதமான விளக்கங்களும் இல்லைங்கிறதான் அந்த அறிக்கையில் சொல்றாங்க. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் 591ன்றது ஓரளவுக்கு ஏறத்தாழ ஒரு ஆண்டுக்கு 100-110 இந்தியா முழுக்க. இது வந்து பொதுவாகவே இன்றைக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய மரணம் என்றால் அது உடனடியாக வந்து மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு தான் உட்படுத்துறாங்க. அதுதான் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. எல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா, அதுதான் நிர்வாக ரீதியான மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழப்பதாக நிறைய மரணங்கள் குறிக்கப்படுறது அப்படிங்கிறது வந்து அந்த சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறதும் அந்த கட்டுரையில் இருக்கு. இல்ல அது கரெக்ட். அவங்க சொல்றது வந்து கொண்டு வழியில் வந்து மரணம் என்று பதிவு செய்யப்படுகிறதுன்றது அவங்க வந்து அப்படி இல்லை, அவங்க வந்து காவல் நிலையத்தில் அந்த உயிரிழப்பு நேர்ந்திருக்கலான்ற பொருளில் அவர் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த சம்பவத்தை அவங்க வந்து கையாளுறது யார்? அவங்க தான் கையாளுறாங்க. அவங்க வந்து அதில் உண்மை இருக்கா இல்லையான்றதான் விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க. அந்த விசாரணையின் முடிவில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு அடுத்து மேற்கொண்டு வழக்கு நடக்கிறதும் அதை விவாதிக்கிறதும் அதுக்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்கிறதும் அந்த துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் அந்த ஒரு சம்பவம் நடந்தால் உடனடியாக அவங்க வந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க.
அவங்க மேலே விசாரணைக்கு உட்படுத்துகிறாங்க. அந்த விசாரணை அறிக்கை கிடைத்ததுக்கு பிறகு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். எத்தனையோ அதிகாரிகள் அதற்கு பிறகு பணி நீக்கம் செய்யப்பட்டதும், எத்தனையோ சம்பவங்களில் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டதும் நடந்திருக்கு. அதனால் இந்த 501 எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு யாரும் சொல்லிட முடியாது. அதே நேரம் இன்னும் சொல்ல போனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நம்முடைய இந்தியா முழுக்க இல்லைனாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக ஆர்வலர்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் அதை தங்களுடைய சொந்த பிரச்சனையை எடுத்து வேகத்தோடு அதை கையாளுறாங்க. அதுக்குரிய ஒரு நிவாரணம் கேட்டு போராடுறாங்க. அது நிவாரணம் பெற்று தந்திருக்காங்க. தேவைப்படுகின்ற பொழுது வழக்குகள் தொடுத்து நடத்தியிருக்காங்க. அதனால் இது தவிர்க்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த நடைபெறுகின்ற இந்த சம்பவங்கள் என்பது இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை தவிர்ப்பதற்குரிய புதிய திட்டங்களையும் புதிய நெறிமுறைகளையும் கொண்டு வர வேண்டும். காவல்துறை மரணங்கள், அதை விசாரிக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட், அப்புறம் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசு அப்படிங்கிறது எல்லாமே இன்டர் கனெக்டட். இது இப்படியே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம், எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது சரியாக இருக்குமா, இல்லை இதை தாண்டி வேற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சரியா இருக்குமா? இல்லை, நீங்கள் கேட்குறது நல்ல கேள்வி. ஏன்னா இந்த முக்கூட்டில் தான் அது இருக்குது, ஆக்சிஸ். இதை தாண்டி வேற ஒரு அமைப்பு வருவது என்பது குறைந்தபட்சம் உங்களுக்கு இது போன்ற ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்த பிறகு அது குறித்த விசாரணை என்பது ஒரு உயர்மட்ட அளவில், இப்போ இருக்கிறதெல்லாம் தாண்டி ஒரு உயர்மட்ட அளவில் வந்ததுன்னா அது நன்றாக இருக்கும். ஆனால் எந்த அரசாங்கமும் யார் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் காவல்துறையை பேணி பாதுகாக்கத்தான், காவல்துறையை தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் நியாயப்படுத்துவதாகத்தான் எல்லா அரசாங்கங்களின் போக்குமே இருந்திருக்கிறது. அதை அவங்க ஒரு ஆயுதமாக தான் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த ரிஃபார்ம்ஸை பற்றி நம்ம பேசும்பொழுது அங்கே நிற்குது. அது நீங்கள் ஒரு 2 ஆண்டுகள் குறிப்பிட்ட பதவி இருக்கணும், இவ்வளவு முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை அப்படிங்கிறதுனால அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம். இது தமிழ்நாடுன்னு வச்சு பார்க்காதீங்கன்றாங்க. தமிழ்நாட்டில் பிரத்யேகமான நிலைமை என்னன்னா, 50 ஆண்டுகளில் உள்துறை அமைச்சர் என்பவர் முதலமைச்சராகத்தான் இருக்கிறார். காங்கிரஸ் அரசாங்கத்தோடு அந்த உள்துறை என்பது தனி கக்கனவர் தான் இந்திய தமிழ்நாட்டின் கடைசி உள்துறை அமைச்சர். அதற்கு பிறகு அண்ணா காலத்திலும் கலைஞர் காலத்திலும் எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் இருந்தபொழுதும் இப்போ ஓபிஎஸ் வரைக்கும் ஹோம் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அகில இந்திய அளவில் நீங்கள் பேச வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு அந்த அட்டானமின்றது அங்கே போய் நிற்குது. இப்போ சிபிஐக்கு அட்டானமி இருந்த மாதிரி காவல்துறையை நீங்கள் அட்டானமி கொடுக்க முடியுமா? அது ரொம்ப சிக்கலான விஷயம். முழுவதையும் நீங்கள் அட்டானமியும் பண்ண முடியாது. குறைந்தபட்சம் அவர்கள் மனித உரிமைகளை பேணி பாதுகாப்பார். அதை தான் அந்த டாக்டர் ஷாம் சுந்தர், ரிட்டையர்டு டிஜிபி, நேற்று அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் தமிழ்நாடோட டிஜிபியாக இருந்தவர், அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் சென்சிட்டைஸ் பண்ணணுன்றது. அது ஒரு நல்ல பாயிண்ட். நீங்கள் அந்த மாதிரி சிறிய அளவில் இந்த மாற்றங்கள் வர வேண்டும். பட் லாங் டேர்ம் சொல்யூஷன் என்பது நிச்சயமாக நிரந்தரமாக கஸ்டோடியல் டெத்துக்கு முற்றுப்புள்ளி என்பது போலீஸ் ரிஃபார்ம்ஸும் ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸும் மட்டும்தான். நிகழ்ச்சியில் காவல்துறை ரொம்ப குறைவா இருக்கு. காவல்துறைக்கு முழுமையான சுதந்திரம் தரணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை ஒரு பக்கம் வைக்க போகுது. இப்போவே காவல்துறை எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் செயல்படுறாங்கன்ற ஒரு கோரிக்கையும் இருக்குது. இன்றைக்கு இந்த போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கு காரணம் காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து அல்லது அதிகாரத்தை அதிகமாக பயன்படுத்தி இது போன்ற நிகழ்வுகள் நடத்துகின்றனன்றதான் குற்றச்சாட்டு. மறுபடியும் காவல்துறைக்கு இன்னும் அதிகாரம் கொடுத்தோம்னா இது இன்னும் எங்கே கொண்டு போய் விடும்னு யோசிக்க வேண்டியிருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.